ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டிஜிட்டல் துணையில் உங்களை வரவேற்பது நான் வெங்கட் பிரியன். இன்னைக்கு டிஜிட்டல் துணையில் சில சீக்ரெட்ஸான அப்டேட்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது, திருபுவனம் போலீஸாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமார் வீட்டுக்கு டெய்லி அரசியல் கட்சி தலைவர்கள் தினமும் போய் பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அஜித்குமாரோட விவகாரத்தில் தமிழக அரசு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் அடுத்தடுத்து செஞ்சுட்டு வர நிலையில், அஜித்குமாரோட மரணத்துக்கு காரணமான அந்த புகார்தாரர் நிகிதாவுக்கு உதவின அந்த அதிகாரி யார் அப்படிங்கிற கேள்விதான் இப்போ பல்வேறு தரப்புலேருந்து கேட்கப்பட்டு இருக்கு. சென்னையில் இருக்கிற IPS அதிகாரி, கோட்டையில் இருக்கிற IAS அதிகாரி ஒருத்தர் தான், டெல்லியில் இருக்கிற ஒரு IAS அதிகாரி தான் அப்படின்னு ஆளுக்கு நாலா பக்கமும் பல பேரை கையை காட்டிட்டு இருக்காங்க. இதில் கடுப்பாகி போன ஒரு IPS அதிகாரி, என் பேரை தானே அதிகமாக சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நானே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அந்த அதிகாரி யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு மேல் அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கிறார். இதனால ஃபார்மாலிட்டிக்காக ஒரு புகார் கடிதத்தையும் அந்த தலை உருட்டப்படுற அந்த அதிகாரிட்டேருந்து வாங்கிக்கிட்ட மேலதிகாரி இந்த விசாரணையை ரொம்ப சைலண்டாகவும் ரொம்ப ஃபாஸ்டாகவும் நடத்தி முடிச்சிருக்காரு. இப்போ அந்த விசாரணை அறிக்கை முதல்வர் ஸ்டாலினோட பார்வைக்கு கொண்டு போகப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையில் என்னதான் இருக்குது அப்படின்னு நம்ம விசாரித்த வகையில், கோவிலுக்கு போன நிகிதாவோட நகைகள்லாம் தொலைஞ்சு போனது என்னவோ உண்மைதானா. இந்த நகை திருட்டு தொடர்பாக காவலாளி அஜித்குமார் மேலே நிகிதாவுக்கு முழு சந்தேகம் இருந்திருக்கு. அதனால அஜித்குமார் மேலே திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நிகிதா. அங்கேயே சில மணி நேரம் உட்காந்துருந்த நிகிதாவுக்கு போலீஸ் தரப்புலேருந்து பெருசாக எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்போ தான் ரொம்ப டென்ஷன் ஆகி போன நிகிதா, நான் மீடியாவுக்கு போகிறேன், சோசியல் மீடியாவுக்கு போகிறேன் அப்படின்லாம் ஆவேசப்பட்டு கோபமாக பேசினவங்க கையோட சில மீடியாக்களையும் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்களா நிகிதா. இதனால திருபுவனம் இன்ஸ்பெக்டர் மேலதிகாரியான DSP சண்முக சுந்தரத்தை கான்டாக்ட் பண்ணி, சார் நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் தன்னோட சிறப்பு தனிப்படை போலீஸாரை வச்சு அஜித்குமாரை விசாரிக்க சொல்லியிருக்கிறாரு DSP சண்முக சுந்தரம். இந்த டீமும் அஜித்குமாரை விசாரிக்குது. ஒரு கட்டத்தில் நகை இருக்கிறதா சொல்லப்பட்ட இடத்துக்கு அஜித்குமாரை போலீஸார் அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே நகை இல்லை. இதனால டென்ஷன் ஆகி போன போலீஸார் அஜித்தை தாறுமாறாக தாக்க அவர் உயிரிழந்துட்டார். இதுதான் முதல்வர் ஸ்டாலினுக்கு போயிருக்கிற காவல்துறையோட அறிக்கையில் இருக்குதான். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாயோட தாயார் கமல்தாய் பாய் சென்னைக்கு வந்திருந்தாங்களே, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு விசாரிச்சதில் கிடைச்ச சில அப்டேட்டை தான் அடுத்த அப்டேட்டாக பார்க்க போகிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட 1ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்னைக்கு ஜூலை 5ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டுச்சு. திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் இருக்கிற ஆம்ஸ்ட்ராங் நினைவிடத்தில் அவரோட முழு உருவ சிலையும் நீதிமன்றத்தோட அனுமதியோடு வைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையை திறக்கிறதுக்காக தான் கமல்தாய் பாய் வந்திருந்தாங்க. ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்துக்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடும்பத்துக்கும் என்ன கான்டாக்ட் அப்படிங்கிறதா இப்போ பல பேரோட கேள்வியாக இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் தலித்தா இருந்தாலும் அம்பேத்கரை ஃபாலோ பண்ணி பௌத்த மதத்தை தழுவுனர். அம்பேத்கர் பௌத்த மதத்துக்கு மாறி தீட்சை பெற்ற இடம் மகாராஷ்டிராவில் உள்ள நாக்பூரில் தான். ஒவ்வொரு வருஷமும் இங்கே அம்பேத்கரிஸ்ட்லாம் பெரிய எண்ணிக்கையில் கூடுவாங்க. இந்த நிகழ்வுக்காக நாக்பூரில் ஆம்ஸ்ட்ராங்கும் குடும்பத்தோடு போகிறது வழக்கமாக வச்சுருந்துருக்கிறார். தற்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் மகாராஷ்டிரா மாநிலம் அதே நாக்பூரை சேர்ந்தவர் தான். BR கவாய் குடும்பமும் தலித், ஆனால் அம்பேத்கரை பின்பற்றி பௌத்த மதத்தை தழுவுனவங்க. ஆம்ஸ்ட்ராங்க்கு நாக்பூர் பௌத்த பிக்குகளோட கொஞ்சம் நெருங்கிய கான்டாக்ட் இருந்திருக்கு. இந்த தொடர்புகளை வச்சு தான் BR கவாயோட தாயாரை அழைச்சிட்டு வந்தாங்களா ஆம்ஸ்ட்ராங் குடும்பம். அதே நேரத்தில் இந்த தகவல் ரொம்ப சீக்ரெட்டாக வைக்கப்பட்டிருந்திருக்கு. ஏன்னா BR கவாயோட தாயார் வர்ற இந்த செய்தி ஊடகங்களில் பேசு பொருளாகிடுச்சு அப்படின்னா அவங்களோட வருகையை தடுத்துருவாங்க அப்படிங்கிறதுனால கடைசி வரைக்கும் இதை யாருக்குமே சொல்லாமல் இருந்தாங்களா ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவி பொற்குடி தரப்பு. அடுத்ததா திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிர்வாக குழு கூட்டம் நடந்துச்சு. அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரித்த வகையில், சென்னையில் ஜூலை 4ஆம் தேதி VCKவோட நிர்வாக குழு கூட்டம் நடந்துச்சு. ஆனால் இந்த கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடியே VCK தலைவர் திருமாவளவன் இன்றைய கூட்டத்தில் கூட்டணி பற்றியோ இல்லை திமுக கிட்ட எத்தனை சீட்டு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியோ எதுவுமே பேச வேணாம், தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் இருக்குது, அதனால் அது எல்லாத்தையுமே அப்புறமா பேசிக்கலாம்,
கட்சி வளர்ச்சி பற்றி மட்டும் இங்கே கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப கராராகவே சொல்லியிருக்காரு. அதை சிறுத்தைகளும் அப்படியே அச்சு பிசகாமல் செஞ்சுருக்காங்க. விசிகவை பொறுத்த வரைக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகளும் மாவட்டங்களாக்கப்பட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட்டு தேர்தல் பணியை ரொம்ப ஜரூராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் நிர்வாக குழு கூட்டம் முடிஞ்சிட்ட நிலையில் விசிக பொதுச் செயலாளர் பொருளாளர் நியமனங்கள் சம்பந்தமாக தீவிரமான யோசனையில் இருக்காராம் திருமாவளவன். பொதுச் செயலாளர் பதவியை தலித் இல்லாத சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கொடுக்கணும். இந்த பட்டியலில் SS பாலாஜி, ஆளூர் சானவாஸ் இவங்களோட பெயர்களை தான் பரிசீலிக்கிறாராம் திருமாவளவன். அதே மாதிரி விசிக பொருளாளர் யூசுப் மறைஞ்சிட்டதுனால அந்த பதவிக்கும் ஒருத்தரை தீவிரமாக யோசிச்சுட்டு வர்றாராம் திருமாவளவன். நம்ம அடுத்ததை பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து அந்த கட்சியோட செயல் தலைவர் அன்புமணியை நீக்கிறதுக்காக ஜூலை 8ஆம் தேதி அன்னைக்கு கட்சியோட செயற்குழுவை நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க பாமக வட்டாரங்கள். பாமகவில் அன்புமணியோட ஆதரவாளர்கள் பல பேர் பொறுப்புகள்லேருந்து டாக்டர் ராமதாஸால நீக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவர் என்ன நீக்கிறது, அவங்கெல்லாம் அதே பதவியில் தொடர்வதா அன்புமணி சொல்லிட்டு வர்றாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நியமித்த புதிய நிர்வாகிகளை கொண்ட செயற்குழு கூட்டத்தை டாக்டர் ராமதாஸ் ஜூலை 8ஆம் தேதி அன்னைக்கு திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் கூட்டியிருக்கிறார். தைலாபுரத்தில் ஜூலை 8ஆம் தேதி நடக்கிற அந்த பாமக செயற்குழு கூட்டத்தில் அன்புமணியை கட்சி தலைவர் பதவி மற்றும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலேருந்து நீக்கும் அதிரடியான முடிவு எடுக்க போறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அன்புமணிக்கு பதிலாக பாமகவோட புதிய செயல் தலைவரா இப்போ கௌரவ தலைவரா இருக்கிற GK மணியை நியமிக்க போறதாகவும் ராமதாஸ் பிளான் பண்ணியிருக்காராம். தன்னோட இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் தான் பாமகவோட தலைவர் அப்படின்னு ராமதாஸ் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறதுனால செயல் தலைவரா GK மணியை நியமிக்க போறாராம் டாக்டர் ராமதாஸ் அப்படின்னு சொல்றாங்க பாமகவோட நெருங்கிய வட்டாரங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.